யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல நீங்க ஒரு சூப்பர் கடை வச்சிருக்கீங்க, ஆனா அது யாருக்குமே தெரியலனா என்ன ஆகும்? கஸ்டமர்ஸ் வருவாங்களா? சான்ஸே இல்ல. உங்கள பத்தி ஊருக்கு தெரிஞ்சாதான் வியாபாரம் நடக்கும். இதுதான் ரியாலிட்டி. பொதுவா என்ன பண்ணுவோம்? பெரிய போர்டு வைப்போம், பேப்பர் நோட்டீஸ் கொடுப்போம், இல்லனா ஹோம் டெலிவரி செய்வோம். கரெக்ட்டா? ஆனா உங்க பிசினஸ் ஜெட் வேகத்துல வளரணுமா? அதுக்கு தான் டிஜிட்டல் ரூட். முதல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கணும். அடுத்தது உங்க ஏரியா மக்கள மட்டும் டார்கெட் பண்ணி பக்காவா ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் உங்களை ஈஸியா தேடி வர உங்க கடைய கூகுள் மேப்ஸ்ல லிஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்க பிசினஸ்க்குன்னு தனியா ஒரு வெப்சைட். இதுதான் இன்டர்நெட்ல உங்க கடையோட டிஜிட்டல் அட்ரஸ். கடைசியா வாட்ஸ்அப் மூலமாவே டைரக்டா ஆர்டர்ஸ் எடுக்கலாம். எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பிளான் பாத்தீங்களா? இப்போ யோசிங்க, உங்க கடை வெறும் ஒரு தெருவோட நிக்காம உங்க ஊரு, ஏன் இந்தியா முழுக்கவே ரீச் ஆகும். இதுக்கு பேரு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆன்லைன்ல உங்களை காட்டி பாக்குறவங்கள உங்க கஸ்டமர்ஸா மாத்திர மேஜிக் இதுதான். சோ இந்த எக்ஸ்பிளைனர்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க பிசினஸ டிஜிட்டலா மாத்த நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன?